நிறைய வாட்டி நாம் காண்கிற காரியங்கள், நாம் உபயோகப்படுத்துகிற காரியங்கள், நம்மை சுற்றி இருக்கிற நம்ம நிறைய நினைச்சுக்கிறோம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, நிறைய காரியங்கள் நம்மளுக்கு புரியவே புரியாது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஒரு அடுத்த அதாவது ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவர்கள் பேசுறது நமக்கு புரிய மாட்டேங்குது, அவனை எப்படி நடத்தணும் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த 40-50 வயது இருக்கிறவங்க, 20 வயசுல இருக்கவங்க என்ன பேசுறான், அவன் லாங்குவேஜே புரிய மாட்டான், அவன் மொழியே நம்மளுக்கு புரியும், வேற ஏதோ மொழியில பேசிட்டு இருக்கானு. அவனுக்கு சிந்திக்கிற விதமே வேற மாதிரி. அன்னைக்கு ஒரு நாள் என் பையன் என்கிட்ட கேட்கறான், ஜெரமி, அப்பா வேதத்திலே அதிக பாவம் செஞ்சது யாருப்பா? யாரா இவன் என்ன கேட்கறான்? வேதத்திலே அதிகமான பாவம் செஞ்சது யாரு? என்ன யாரா அப்படின்னு. மோசேப்பான்னா. மோசேங்கடா அதிகமான பாவம் செஞ்சார்? அவரு தான்ப்பா ஒரே நாள்ல 10 கற்பனை உடைச்சிட்டாரு. அவன் யோசிக்கிற விதத்தை பத்தி நம்ம வேற எதையும் யோசிச்சுட்டு, அவன் வேற எதையும் யோசிச்சுட்டு. நமக்கு பார்க்கிற காரியங்கள் நமக்கு புரியவதில்லை, கேட்கிற காரியங்கள் நமக்கு புரியவதில்லை. சில பேரை பல ஆண்டுகளா தெரிஞ்சிருக்கணும், நம்ம நினைச்சிருக்கோம் ரொம்ப புரிஞ்சிருக்கணும், ஒண்ணுமே நம்மளுக்கு அவங்களை பத்தி புரியல. திடீர்னு பிரச்சனைகள் வரும்பொழுது அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னே நம்மளுக்கு தெரியல.